நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆட்டோ ஓட்டுநர் கொலைக்கு காரணமான அரசு வழக்கறிஞரை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் செந்தில்குமார், பொன்ராஜ் இடையே சவாரி எடுப்பதில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் பொன்ராஜ் தனது குடும்பத்தினரிடம் செந்தில்குமார் தகராறில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்தார். இதன் காரணமாக சாலையில் நடந்து சென்ற செந்தில்குமார் மீது ஆட்டோ மூலம் பொன்ராஜ் வேகமாக மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு பின்தலையில் அடிபட்டு செந்தில்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பொன்ராஜை போலீசார் கைது செய்த நிலையில் செந்தில்குமார் ஏற்கனவே வேலை பார்த்து வந்த அரசு வழக்கறிஞர் திருமலையப்பன் தூண்டுதலின் பேரிலேயே இந்த கொலை நடைபெற்றதாக குற்றம் சாட்டி செந்தில்குமாரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருமலையப்பனை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று சாலை மறியலில் ஈடுபட்டு கூறிய அவர்கள் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை ஏற்று அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆனால் தங்களுக்கு நீதி கிடைக்காமல் உடலை வாங்க மாட்டோம் என மருத்துவமனை பிணவரை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் பாக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். ஆம்பூர் அருகே செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரியும் அம்பேத்கர் என்பவர் மது போதையில் பள்ளிக்கு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் பள்ளிக்கு மது போதையில் வந்த அம்பேத்கர் 5ஆம் வகுப்பு மாணவியை தமது மடியில் அமர வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். இதனை வீடியோவாக பதிவு செய்த கிராம மக்கள் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணைக்கு பின் தலைமை ஆசிரியர் அம்பேத்கர் பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இவர் ஏற்கனவே பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றிய போது பாலியல் புகார் காரணமாக பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே கந்துவட்டி கொடுமையால் கூலி தொழிலாளி தாக்குதலுக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றாலத்தை அடுத்த இளஞ்சி பகுதியைச் சேர்ந்த இசக்கிதுரை என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜான் பீட்டர் என்பவரிடம் 1 வருடத்திற்கு முன் 25,000 ரூபாயை வட்டிக்கு கடனாக வாங்கியிருக்கிறார். அதற்கு வட்டியுடன் 50,000 ரூபாய் செலுத்திய பின்னரும் மேலும் வட்டி கேட்டு ஜான் பீட்டர் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த இசக்கிதுரையிடம் வட்டி கேட்டு ஜான் பீட்டர் பலமாக தாக்கினார். இதில் அவர் மயக்கமடையவே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சில நாட்களுக்கு முன் கடையநல்லூர் அருகே கந்துவட்டி கொடுமையால் பெண் ஒருவர் மலை மீது இருந்து குதித்து உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் கந்துவட்டி கொடுமையால் மேலும் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ 3 மாதமாகவே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான். நீ வட்டிக்கு வட்டி போட்டிருக்கேன், நீ தரலைன்னா சரி வராது, பொது இடத்துல போட மாட்டேக்கான், வரவிட மாட்டேக்கான், நீ ரொம்ப சங்கடமான ஒரு தொழிலுக்கு வேலைக்கு போகிற இடத்துல கொண்டு என்னை சங்கடப்படுத்துதான். கொலை முயற்சி மாதிரி என்னை மிரட்டு தான். எங்கே போடால் வந்தாலும் ஃபேமிலியோட போக முடியல, தனியாக போக முடியல, எங்கே போனாலும் இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ 3 மாதமாகவே என்னைய நான் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கையில் எப்போதும் அதே சொல்லியாக இருக்கான். ஆட்டோ ஓட்டுறதுனால எங்கே பார்த்தாலும் மறிக்கான், ஆனால் அப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சிடுவோங்க. எல்லாமே நம்மளை ரொம்ப கொடூரமாக மிரட்டு தான். என்னால் என்ன செய்யணும்னு தெரியலை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இடப்பிரச்சனை தகராறில் பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நெல்லித்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த செல்வராணிக்கும் உறவினர்கள் அனுராதா, ஜெயந்தி, ஜெயபிரதா ஆகியோருக்கும் இடையே 21 சென்ட் இடத்தில் வீடு கட்டுவது தொடர்பாக பிரச்சினை இருந்து வந்தது. இது தொடர்பாக இரு தரப்பினர் இடையே மீண்டும் தகராறு நேரிட்ட போது பெண்கள் மூவரும் செல்வராணியை மரத்தில் கட்டி வைத்து அவரது உடையை கிழித்து தாக்கினர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் புகாரின் அடிப்படையில் தாக்குதலில் ஈடுபட்ட பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அனுராதாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு வந்தவர்கள் எல்லாம் ஓட்டு போட தெரியாதவர்கள், அவர்களை வைத்து அரசியலில் விஜயால் ஒன்றும் செய்ய முடியாது என அமைச்சர் ராஜகண்ணப்பன் விமர்சித்திருக்கிறார். சென்னை கொளத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 30 ஆண்டுகள் திமுகவில் இருந்த பின்னரே எம்ஜிஆர் கட்சி தொடங்கியதாக கூறினார்.
மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 25 லட்சம் பேரை கூட்டி மாநாடு நடத்தினார். அதனால் மாநாட்டில் கூடும் கூட்டத்தை எல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். திமுக என்ற கட்சி பெரியார், அண்ணா, கருணாநிதி உள்ளிட்டோரால் உருவாக்கப்பட்டது என்றும் தனியாக களத்தில் நிற்கும் விஜயால் எதுவும் செய்ய முடியாது என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியிருக்கிறார். திராவிட இயக்கம்ங்கிறது இங்கே பெரியாரும் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் மற்ற தலைவர்களாக இருந்தோம்னா திராவிட இயக்கத்தை சொல்லித்தான் வழி நடத்தினார். அதனால் விஜயெல்லாம் தனியாக நிற்கிறார், பெரியார் சொல்கிறார். அதனால் அவரெல்லாம் ஒன்றும் வந்து பண்ண முடியாது. எம்ஜிஆர் 30 வருஷம் திமுகவில் இருந்தவர். அதனால் அவர் அரசியல் நடத்தினார், அதனால் வெற்றி பெற்றார். இப்போ யாரும் சும்மா திடீர்னு அரசியல்னா விஜயகாந்த் 25 லட்சம் பேர் மாநாடு நடத்தினார், 15 லட்சம் பேர் மாநாடு நடத்தலாம். அதெல்லாம் பெரிய பெரிய காரியம் கிடையாது. அதெல்லாம் சின்ன பையன், ஓட்டு போட தெரியாதவன், 10 வயசு 12 வயசு 13 வயசு சினிமா பார்க்குற வயசில் போவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறக்கூடாது. ஜெர்மனியில் தமிழர்கள் அளித்த உற்சாக வரவேற்புடன் தொடங்கிய பயணம் லண்டன் மாநகரில் நிறைவுறுகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் ஜெர்மனியில் தமிழர்கள் அளித்த உற்சாக வரவேற்புடன் தொடங்கிய பயணம் லண்டன் மாநகரில் அவர்கள் வாழ்த்தி வழியனுப்ப நிறைவுறுகிறது என்று கூறியிருக்கிறார். அளவில்ல அன்பு பொழிந்த உள்ளங்களின் எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாகவும் இத்தனை நாளும் தங்கள் சகோதரனாய் தன்னை கவனித்து கொண்ட தமிழ் சொந்தங்களுக்கு தன் அன்பை நன்றியாய் நவில்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.